இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் ஹாஜரா அம்மா அந்த தவித்த தவிப்புகளை ஒரு கண நேரம் சிந்திச்சு பார்த்து அல்லாஹ் தஆலா நம்ம வாழ்க்கையை சீரமைக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தரணும்னு துஆ செய்வோமா. எல்லாரும் நம்ம துஆ செய்வோம். அனைவரும் துஆ செய்யக்கூடியவர்களாக இருப்போம். நாட்களில் சிறந்தது நம்மளுக்கு சுபுவுடைய தொழுகை. வார நாட்களில் சிறந்தது வெள்ளிக்கிழமை. உலக நாட்களில் சிறந்தது அரபாவுடைய நாள். உலக நாட்கள். அப்ப அந்த அரபா நாள் நம்மகிட்ட வரப்போகுது. அன்று செய்யக்கூடிய அமல்கள், அன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய அமல்கள். அப்ப நான் 9 அன்னைக்கு செஞ்சுக்கிறேன், 8 அன்னைக்கு செய்ய தேவையில்லை அப்படின்னு நினைக்க வேணாம். 8ம் செய்யலாம், 9ம் செய்யலாம். எந்த நாளும் நம்ம செய்யறது. ஆனா இப்ப கொஞ்சம் அதிகமா செய்யுது. 1வது விஷயம், ஃபஜ்ருடைய தொழுகையை எக்காரணத்தை கொண்டும் நம்மளை விட்டு விலகாமல் பாதுகாப்பது. 2வது, அதிகமான திக்ர் செய்வது. திக்ரு, தக்பீர். அதாவது அரஃபாவுடைய பிறை 9 உடைய ஃபஜ்ருடைய நேரத்தில் இருந்து பிறை 13 அசருடைய வக்து வரை தக்பீரை முழங்குவது. ஒவ்வொரு வக்துக்கும் ஃபர்லான தொழுகைக்கு பிறகு தக்பீரை சொல்லிட்டு துவா ஓதுவது சிறப்பு. ஆயத்து குர்சி ஓதிடுவோம். ஓதிட்டு தக்பீரை 3 முறை சொல்லிட்டு துவா கேட்பது சிறப்பு. ஆண்களுக்கு ஜமாத்தோட போய் தொழுவாங்க, அந்த பாக்கியம் கிடைச்சிடும். போய்கிட்டு வர்றவங்க தக்பீருக்கு சொல்லி தக்பீரில் கலந்துக்கிட்டீங்களான்னு நம்ம கேட்கணும். ஏன்னா இப்போ துவா தொழுக முடிஞ்ச உடனே வெளியே ஓடியா இருக்கிறவங்க ஆண்கள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. சின்ன பிள்ளைங்களுக்கு முக்கியமாக சொல்லி அனுப்பணும். தக்பீர் சொல்லுவாங்கம்மா, இருந்து அதை கேட்டு நீனு சொல்லிட்டு வா அப்படின்னு அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம சொல்லி அனுப்பணும். தக்பீர், திக்ருங்கிறது சுப்ஹானல்லாஹ்னு சொல்லுவது, தக்பீருங்கிறது அல்லாஹ் அக்பர்னு சொல்லுவது, தம்ஜீதுங்கிறது அல்லாஹ்வை புகழக்கூடிய அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லுவது. இதை எல்லாம் அதிகமாக செய்வதற்கு மொத்தமாக நம்ம திக்ரு நம்ம சொல்லும். 4ஆம் கலிமாவே அதிகமாக ஓதுவது. சூரா இஹ்லாஸ், இன்னா அஹ்தைனா கல்கௌசர் சூரா. 3ஆம் கலிமா ஸலவாத், இஸ்திக்பார். இவைகளை நம்ம ஒரு கணக்கு வச்சுக்கிறோம். இப்போ நம்ம ஒரு நாளைக்கு நம்ம என்ன செய்ய, எங்கேயாவது போகணும்னா இந்த பக்கம் போய் இந்த பக்கம் போனால் ரூட்டில் போனால் இவ்வளோ பைசா கம்மி, இதெல்லாம் கணக்கு போடுவோம்ல. அப்போ நம்ம இந்த நாளை அரபாவுடைய நாள் வந்துருச்சு. இந்த நாளில் சுபுல இருந்து இஷா வரைக்கும் நான் இந்த மாதிரி அட்டவணை வச்சுருக்கேன். இந்த மாதிரி நான் அமல் செய்வேன். இந்த நேரத்தில் திக்ரு செய்வேன், இந்த நேரத்தில் குர்ஆன் ஓதுவேன், இந்த நேரத்தில் துஆ செய்வேன், இந்த நேரம் இஸ்திக்பார் செய்வேன், குழுவலாவது இன்னாகத்தை நான் கல்கௌசர் இந்த நேரம் நான் ஓதுவேன் அப்படின்னு நம்மளுக்குள்ள ஒரு ரூல்ஸ் கொண்டு வந்துடணும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இந்த அரஃபாவுடைய நாளில் நம்ம செய்யக்கூடியதுக்கு முக்கியமாக நோன்பு நோற்பது. சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம சொல்லி அந்த நோன்பை வைக்க சொல்லுவோம். அரஃபா நோன்பு சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் கடமை இல்லை, குர்பானி சின்ன பிள்ளைங்க கடமை இல்லை, அதனால நோன்பு அப்படி இல்லை. அந்த பிள்ளைகளுக்கு நம்மளுடைய அந்த மாவுளை சொல்லி கொடுத்தா தான் பின்னால் அந்த பிள்ளை என்ன செய்யும், அதை செயல்முறைப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்து அந்த அரஃபாவுடைய நாளில் வச்சு அமல்களை செய்யக்கூடியவர்களாக இருப்போம். சதக்கா செய்வது, அரஃபாவுடைய நாளில் சதக்கா செய்வது, நோயாளிகளை நலம் விசாரிப்பது, உறவுகளை நேசிப்பது. அதாவது விலகி இருக்கிற உறவுகளாக இருந்தால் போய் பார்த்து அவங்ககிட்ட ஹஜ்ஜுக்கு போயில சொல்லிக்கிடுவோம், மன்னிச்சிருங்கண்டு அப்படின்னு நம்ம இருந்துடக்கூடாது. ஹஜ்ஜுக்கு போகிறதும் போகாது அந்த நாள் நம்மளுக்கு வருமா வராதான்னு எல்லாம் அறிஞ்சிடும். இப்போ இருந்தே இந்த காரியங்களை எல்லாம் நம்ம என்ன செய்யணும், இன்ஷா அல்லாஹ் செய்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். பெருநாள் அன்று நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா நன்மைகளை அதிகமாக கொடுக்கப்படுற நாள். அந்த நாளை நம்ம உலக காரியங்களுக்காக உணவு சமைக்கிறதுக்காக நேரத்தை விட்டுறாம அமல்களை செய்து துவாக்களை செய்து அந்த நாளில் உபரியான அமலான நபிலான தொழுகைகள், குர்ஆன் திலாவத்துகள் ஓதி அந்த நாளை நம்ம வரவேற்கக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் நம்ம அனைவருக்கும் ஆக்கி தந்தருள்வானாக. நம்ம ஆசையும் பேராசையும் வச்சு அல்லாஹ்ட்ட கேட்கும்போது ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான், நம்மளுக்கு எல்லா பாக்கியங்களையும் தருவாங்கிற நம்பிக்கையோட இன்ஷா அல்லாஹ் இந்த துல்ஹஜ்ஜாவுடைய பிறையை
பெருநாளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பை வல்ல ரஹ்மான் நம்மளுக்கு தந்தருள்வானாக. கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய வாழ்க்கையை, அவர்கள் வாழ்ந்து காட்டிய வாழ்க்கையை நம் வாழ்நாளில் எடுத்து நடத்தக்கூடியவர்களாக வல்ல ரஹ்மான் ஆக்கி அருள் புரிவானாக. கண்மணி நாயம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த அரபா தினத்தில் ஹஜ்ஜத்துல் விதாவில் என்னென்ன நலன்களை எல்லாம் கேட்டு துவா கேட்டார்களோ அந்த துவாவுக்கு சொந்தக்காரர்களாக வல்ல ரஹ்மான் நம்ம அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. எந்தெந்த பாவத்தில் இருந்து தவிர்த்து நம்மளை வாழ கூறினார்களோ அந்தந்த பாவத்தில் இருந்து நம்ம தவிர்த்து வாழக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் தந்தருள்வானாக என்ற துவாவுடன் இன்றைய மஜ்லிஸை நம்ம நிறைவு செய்வோமா. எதை கேட்டோமோ எதை சொன்னோமோ அதன்படி நடக்கக்கூடிய தௌஃபீக்கை வல்ல ரஹ்மான் நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஹ்வானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் பெருநாளுடைய நாளாக இருப்பதுனால நம்ம லீவுமா. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் எங்களுக்கு அல்லாஹ் ஹயாத்தை தந்தா அதுக்கு அடுத்த வாரம் நம்மளை அல்லாஹு தஆலா மனம் மகிழ்வாக சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. ஆமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிரஹ்மத்திக யா அர்ஹமர் ராஹிமீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மத் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி வ ஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.